வணக்கம், வெல்கம் டு தி கோட் ரிவ்யூஸ். ரீஃபண்ட் ரிவ்யூல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நிதில் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா. விஜய் சேதுபதியோட 25வது படம் எல்லாருக்கும் தெரியும், ஜுங்கா. இது அவர் எதிர்பார்த்த லெவலுக்கு போலன்னு தான் சொல்லணும். ஆனால் 50வது படத்தை கரெக்டாக அவர் சூஸ் பண்ணி எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். நிதில் சுவாமிநாதன் இவர் குரங்கு பொம்மை டைரக்டர். குரங்கு பொம்மை படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சரி ஓடிடியில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம். டேரக்டருக்காக, அவரோட ஸ்க்ரீன் பிளேக்காக. ஒரு ஸ்க்ரீன் பிளே பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும், அந்த லெவலுக்கு படம் ரொம்ப எங்கேஜிங்காக போகும். ஒரு நார்மலான கதையுமே அது அவ்வளோ சுவாரஸ்யமாக மாற்றிடும். அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்திங்களா அந்த வேலையை டபுள் ட்ரிபிள் மடங்கு ஏற்றிருக்கான்னு தான் சொல்லணும். ஸோ எப்படி ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே உங்களை யோசிக்க வச்சுட்டே இருக்கணும். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடைசியில் அந்த ரிவீல் பண்ணுற ஒரு பியூட்டி இருக்குல்ல, அதுதான் மகாராஜா. லக்ஷ்மி சார், லக்ஷ்மியை காணோம் சார் அப்படின்ற பாயிண்ட்லேருந்து கதை ரொம்ப விறுவிறுப்பாக நகர ஆரம்பிக்கும். லக்ஷ்மி யார், ஏன் விஜய் சேதுபதி இந்த லக்ஷ்மியை தேடுறாரு, இந்த லக்ஷ்மிக்கும் இந்த கதைக்கும் என்ன ஒரு தொடர்பு, கடைசியில் இந்த லக்ஷ்மி கிடைச்சாங்களா இல்லையா, இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக, ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவா அப்படின்றத நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரிகிற அளவுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அனுராக் கேஷப் ட்ரெய்லரில் பார்த்துருக்கோம், இவரோட ரோல் என்னவாக இருக்குன்றது ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் படம் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை என்னால் இப்போ சொல்ல முடியல, ஒரு ரிவ்யூவாக இதை நான் எடுத்துகிட்டு போக முடியல என்னால். பிகாஸ் படத்தை பற்றி நம்ம பேசினா அந்த கதையை பற்றி பேசவே முடியாது இந்த மாதிரி படங்களில். அதனால் அனுராக் கேஷப் ரோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நீட்டான ரோல், ஒரு சூப்பரான ரோல் அவருக்கு கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இமைக்கா நொடிகளுக்கு அப்புறம் அதில் ஒரு ஃபுல் வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். இதில் பார்த்திங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்றது ஒரு கெஸ்ட்லேயே உங்களுக்கு வச்சுருப்பாங்க. அங்கே சில லிப்சிங் இஷ்யூஸ் இருந்தாலுமே கதை அவருக்கு அந்த ரோல் அதை எப்படி அது எடுத்துகிட்டு போகுதுன்றதை ரொம்ப அந்த ரோல் மேலே நம்ம கண்ணு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் வடிவமைச்சிருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 கேரக்டர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டேஜாக கதைக்கு என்ன தேவையோ அந்த ஒரு 4 கேரக்டர் தான் ஸ்பெசிஃபை பண்ணி அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு டேரக்டர். அதில் விஜய் சேதுபதி கடைசியாக வரேன். ஸோ அனுராக் கேஷாபுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டி, அவர் கர்ணன் படத்தில் அந்த போலீஸ் ரோல் பண்ணதுக்கப்புறம் அதே ஒரு தாக்கத்தோடு தான் இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் முடிகிறப்போ அவர் மேலே வச்சிருந்த பெர்ஸ்பெக்டிவே வேறு மாதிரி இருக்கும். நிதில் சுவாமிநாதனோட ஃபிலிம் மேக்கிங்கே கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பட்டுச்சு. என்னென்னா ஒரு கதையை இவ்வளோ ஸ்க்ரீன் பிளே வைஸில் மெருகேற்றி சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லணும்னா நாளை பின்ன ஒரு வளர்ந்து வரும் டேரக்டர்ஸ் இல்லை புதுசாக வர டேரக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு கதை சிம்பிளாக ஒரு கதை தான் மாட்டியிருக்கு, ஆனால் அது ஸ்க்ரீன் பிளே வைஸில் எடுத்து இப்படி ஒரு படத்தை கொடுத்தா என்ன ஒரு நார்மலான ஒரு படமும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக மாறும்ன்றதுல சந்தேகமே இல்லாத அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேக்கு இந்த படத்தை எடுத்து ஒரு விக்கிபீடியாவை வச்சிடலாம். விஜய் சேதுபதி சொல்லவே வேணாம், நடிப்பு அரக்கன். அவர் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான ஒரு படமாக எதுவுமே தனித்து நிற்காமையே இருந்தது. ஸோ கடைசியாக எது ஒரு விஜய் சேதுபதிக்கு ஒரு நல்ல படம், ஒரு நல்ல பிரம்மாண்டமாக ஒரு ஹிட்டான படமா அப்படின்றத நமக்கு ஞாபகமே இல்லாமல் போயிடுச்சு. பட் அவருக்கு உண்டான ரோலில் சில படத்தில் நடிச்சிருந்தாலுமே இவருக்கான ஒரு தனித்துவமான ஒரு படம் இவரோட ரோலுக்கு விக்ரம் வேதாக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த மாதிரி எந்த படமுமே இல்லை. இந்த படம் விஜய் சேதுபதி 50வது படம் மறக்கவே முடியாத படமாக அவர் மாற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட நடிப்புலையும் சரி, அவருக்கு இந்த தேர்ந்தெடுத்த கதையும் சரி, அவரோட நடிப்பு சில இடத்துலலாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவர் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ட்ராக்ஷன் சீன்ஸ் இருக்கும். அதில் சீனில் வர அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அதோட எமோஷனல் சீன்ஸ்லாம் பார்க்குறப்பே நமக்கு அழுவ வர மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயும் விஜய் சேதுபதி அவர் நடிப்பை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஆனால் இதில் கண்டிப்பாக இந்த பேசப்படுற அளவுக்கு அவர் நடிச்சிருக்காரு அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவரே அவர் மாற்றிக்கணும்னு நினச்சிருக்காருன்றது தெளிவாக தெரியுது. இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரப்ப இந்த படத்தோட கதை அதெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க. ஆனால் ஒரே ஒரு ஆளை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டே இருப்பீங்க, இந்த படத்தோட டைரக்டர் நிதில் சுவாமிநாதன். இந்த மனுஷனால் எப்படி இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியுதுன்றது கோலிவுடே ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஸோ அந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கே புரியும். குறிப்பிட்டு சில ஷார்ட்ஸு அவர் பார்த்திங்கன்னா அந்த ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது, மாண்டேஜஸ்லேயே அந்த விஷயத்தெல்லாம் கன்வே பண்ணுறது, அதே மாதிரி கிளைமேக்ஸில் வர ஃபைனல் ஷாட்டுக்கும் அந்த கதையோட கோருக்கும் ஒரு சம்மந்தப்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி யோசிச்சாருனே தெரில. சில படத்தை முடிச்சுட்டு ஏஞ்சி பார்க்குறப்ப அந்த டேரக்டர் பேரை போடுறப்ப கைத்தட்டுற விஷயம் இருக்குல்ல, அது சில பேர் தான் நடக்கும். அந்த ஒரு இடத்த நிதில் சுவாமிநாதன் பிடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த படம் என்ன அவ்வளோ ஆகோன்னு இருக்கா, இந்த வருஷத்துலேயே வந்த சிறந்த படம் இதுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ், அஃப்கோர்ஸ். இந்த படம் தான் இந்த வருஷத்தில் வந்ததுலேயே ஒரு பெஸ்ட் மூவின்னு எடுத்து சொல்லிடலாம். இந்த படத்தில் அப்போ நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சில நெகட்டிவ்ஸ் தான் இருக்குது. ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லாத அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வைஸ் அது கடைசியில்
வந்து உங்களுக்கு முடிகிறப்ப எந்த ஒரு வேறு எதுவும் மைண்ட் உங்களுக்கு போகாது, இதில் என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படிலாம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். அப்புறமா வந்து உங்கள் நாதாரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்விஸ்ட்லாம் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் ஓடி போய் தேட்டரில் பார்த்துருங்க, ஓடிடிக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மகாராஜா. இந்த படம் நம்ம ரீஃபண்ட் ரிவ்யூ கேரண்டியில் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு வந்து உங்கள் ரிவ்யூ பிடிக்கல, இல்லை இந்த படமே பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டிக்கெட் அமௌண்ட்டை டேக்ஸோட நான் ரீஃபண்ட் பண்ணுவேன். ஸோ ப்ரொடியூசரே செய்ய முடியாத வேலை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள்.